ஸோ என்ன ஆகுதுன்னா, ஹீரோயினோட கண்டிஷன் ஹீரோயினுக்கு வந்து ஒரு ஒரு லெட்டரா எழுதுவான் ஹீரோ. அது வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே வந்துட்டு லவ் பண்றேன், நான் உன்ன மீட் பண்ணணும் அப்படி இப்படின்னு எழுதுவான். ஆனா எதுவுமே வந்துட்டு ஆ வந்துட்டு ஹீரோயினுக்கு கிடைக்காது. ஏன்னா அந்த கேர்டேக்கர் வந்து எல்லாமே கிழிச்சு போட்டுருவான். இதில வந்து பார்த்தீங்கன்னா, என்ன ஆகுதுன்னா, அவளுக்கு இன்னும் வந்து டிப்ரஷன் ஆயிடுது. இப்போ ஹீரோயின் பாவம் சரியா சாப்பிடாம வீட்டுக்குள்ளேயே வந்துட்டு அடைஞ்சு கிடக்குறாங்க. எதுவுமே சாப்பிட மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, அவளுக்கு வந்து ஆல்ரெடி வந்துட்டு ஒரு மிஸ்கேரேஜில ஒரு ப்ராப்ளம் ஒண்ணு வரும். அத வந்து சரியா ட்ரீட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதிலேயே வந்துட்டு ஒரு 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 பிளட் ரிலேட்டட் இஷ்யூஸ் மாரி வந்துட்டு, அதில வந்துட்டு ஒரு கிட்னி அந்த மாரி ரிலேட்டட் நெறைய இஷ்யூஸ் ஆர்கன் இன்டர் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, அவன் வந்து ரொம்ப ஹெல்த் கண்டிஷனே ரொம்ப வொர்ஸ்ட் ஆயிடும். வொர்ஸ்ட் ஆனதுக்கப்புறமா இவன் லெட்டர் எழுதிட்டு தான் இருப்பான் ஹீரோ. ஆனாலும் வந்து இந்த ஹீரோயின் வந்து எல்லாமே கிழிச்சு போட்டுருவா. யாருக்கும் சொல்ல மாட்டா. அது மட்டும் இல்லாம ஹீரோயினும் கேட்பா, என்கிட்டேருந்து ஏதாவது லெட்டர் வந்துதா ஹீரோ கிட்டேருந்து, ஹெல்த் கிஃப்ட் கிட்டேருந்துன்னு கேட்பான். அதுக்கு கேர்டேக்கர் அதெல்லாம் எதுவுமே வரல அப்படின்னு சொல்லுவான். ஸோ கிட்டத்தட்ட வந்துட்டு அவளுக்கு வந்து அதுவே வந்துட்டு கிட்டத்தட்ட உடம்புல இருக்கிற அ டிசீஸோட மனசுல தான் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப கவலையாயிடும். ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிடுறா. கடைசியில ஒரு ஸ்டேஜ்ல வந்துட்டு ஆ சாகுற ஸ்டேஜுக்கு போயிடுறா. கிட்டத்தட்ட ஹெல்த்து வர்ஸ் ஆனதுனால கிட்டத்தட்ட இப்போ அப்போன்ற மாரி ஸ்டேஜுக்கு போயிடுறா. அது மட்டும் இல்லாம இவனும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அந்த இது ஃப்ரஸ்ட்ரேஷன வந்து ஹீரோயின பார்க்க முடியாத ஃப்ரஸ்ட்ரேஷன அவன் பொண்டாட்டி மேல காட்டுவான். பொண்டாட்டி மேல காட்டிட்டு ரஃப்பா வந்துட்டு டீல் பண்ணுவான். செக்ஷுவல் டார்ச்சர் குடுப்பான். அப்புறமா வந்துட்டு நாய் மாரி நடத்துவான். அந்த மாரிலாம் நடத்துவான். கடைசியில என்ன ஆகுது, ஒரு ஸ்டேஜ்ல வந்துட்டு அந்த கேர்டேக்கர் வந்து இவன் வீடு தேடி வந்துட்டு, இது வந்துட்டு வந்து அவள வந்து பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு, அ அந்த ஹீரோயினோட அ தங்கச்சிகிட்ட சொல்றான். ஏன்னா வந்து அவ படுத்த படுக்கை ஆயிட்டான்னு சொல்றான். இத கேட்டோனே இவனுக்கே ஷாக் ஆயிடுச்சு. என்னடா இது இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான், நேரா வந்து ஒரு ஹார்ஸ எடுத்துக்கிட்டு நேரா வந்துட்டு அவள தேடி போறான். தேடி போனவுனே என்ன ஆகுதுன்னா, அவன் போறதுக்குள்ளயே என்ன ஆகுதுன்னா, அவளுக்கு வந்துட்டு அ மறுபடியும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அபார்ஷன் ஆயிடுது. அபார்ஷன் ஆனதுல அவ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பிளட்லயே வந்துட்டு பெட்லயே வந்துட்டு ஃபுல்லா பிளட் ஆயிடுது. ஏன்னா வந்து அபார்ட் ஆனதால ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு பிளட் ஆயிடுது. அது மட்டும் இல்லாம அந்த பிளட் லாஸ்லயே வந்துட்டு அவ இறந்தும் போயிடுறா. ஹீரோ வந்துட்டு ரொம்ப தூரத்துலேருந்து வந்துட்டுருக்கான். வந்துட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, வந்துட்டு இவள பார்த்துடலாம், எப்படியாவது உயிரோட பார்த்துடலான்னு வரான். அதுக்கு வந்து ஏமாற்றம் தான் ஆகுது. அப்போ வந்து ஹீரோயினோட ஹஸ்பண்ட் வந்துட்டு இவன தடுத்துட்டு, "நீ பார்க்க தேவையில்ல" அப்படின்ற மாரி சொல்றான். இருந்தாலும் ஹீரோவுக்கு வந்துட்டு மனசு கேட்காம, "என்ன விட்டுடு, நான் ஒரு மிருகமா ஆல்ரெடி மிருகமாயிட்டேன். நான் உன்ன கொன்னுடுவேன்" அப்படின்னு சொல்லிட்டு போறான். போனா பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஹீரோயின வந்து கவர் பண்ணியிருக்காங்க. ஒரு பெட்ல வந்துட்டு கவர் பண்ணியிருக்காங்க. செத்துட்டான்றதால. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு ஒயிட்டிஷ்ஷா இருக்குது. அவ உடம்புலேருந்து எல்லாமே ரத்தம் வந்துட்டு உறைஞ்சு செத்ததால. அப்போ வந்து பார்த்துட்டு ரொம்ப கஷ்டமாகறான். ரொம்ப கஷ்டமாயிட்டு, "நீ வந்து என் கூடவே இருப்பேன்னு சொன்னியே! இதுதான் வந்து நீ சொன்னதா? இதான் நீ செய்றியா? என் கூடவே இரு" அப்படின்னு சொல்லி சொல்றான்.